Hi, this is Jayanti. இன்னைக்கு மூணே இன்கிரிடியன்ட்டை வச்சு ஈஸியாக ஒரு ஹெல்த்தியான குக்கி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வறுத்த வேர்க்கடலை 1 கப், கோதுமை மாவு 1/4 கப், பவுடர்ட் சுகர் 2 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1 டீஸ்பூன். குக்கீஸ் பண்ணுறதுக்கு 1 கப் வேர்க்கடலையை மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு சுற்று சுற்றிக்கலாம். இந்த அரைச்சதில் கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு பாக்கியை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இதை அரைக்கும் போது நீங்கள் விட்டு விட்டு அரைக்கணும். ஏன்னா வந்து இதில் வந்து ஆயிலியாக வரும். பீனட் பட்டர் மாதிரி நீங்கள் அரைக்கணும். ஏற்கனவே பீனட் பட்டர் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு சுகர் சேர்க்க போகிறோம். அதை நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவையும் இதில் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்குறது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், டெக்ஸ்டரும் நல்லா வரும். இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த பர்னரில் நான் ஒரு பேனை வச்சு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டு இதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணால் போதும். இப்போ இந்த மாவு வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி பிஸ்கட் ஷேப்புக்கு தட்டி இதை வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் க்ரீஸ் பண்ணி ஒரு பட்டர் ஷீட் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறேன். நீங்கள் வேறு எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்கொயர் அளவுக்குள்ளே பண்ணலாம். இந்த பீனட் குக்கீஸ் வந்து நம்ம வேறு எதுவுமே போடல, வெறும் வேர்க்கடலையும் கோதுமை மாவு தான் போட்டிருக்கோம். இது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு. நீங்கள் வந்து வீட்டில் பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடியது செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் வேர்க்கடலை நம்ம 1 பாதியமாக அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் நம்ம இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு சைடு மட்டும் பதிகிற மாதிரி நல்லா வச்சு இதை டஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே எல்லா பிஸ்கெட்ஸ்க்கும் இதே மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க பேனை வந்து நான் வந்து சின்ன பர்னரில் மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் இதை வந்து பேக் பண்ணணும். இப்போ இந்த ட்ரேவை வந்து இந்த ஸ்டாண்ட் மேலே வச்சு மூடியை போட்டு இதை நல்லா 15 மினிட்ஸ் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இன்கேஸ் இந்த 15 மினிட்ஸில் ப்ரௌனாக ஆகலைன்னா நீங்கள் வந்து இன்னொரு 5 மினிட்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வச்சு பேக் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். ஹெல்த்தியான பீனட் குக்கீஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்குக்கெலாம் குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. அப்புறம் எங்களுடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, see you, bye bye.